ஆ, கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, இப்போதும் நாம் லேவியராகமம் புஸ்தகம் இதுவரை 20ஆம் அதிகாரம் வரை நம்ம பார்த்துட்டோம். இந்த அதிகாரம் 21ஆம் அதிகாரம். இந்த 21ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது ஆசாரியர்கள் எப்படி வாழணும், ஆசாரியருடைய மரணத்தின் போது அவங்க என்ன கேரக்டர் காமிக்கணும், ஆசாரியர்கள் எப்படிப்பட்ட திருமணத்தை அவங்க செய்யணும் அப்படிங்கிறத குறித்து இங்க நமக்கு வேத வசனங்கள் அங்க விளக்கம் கொடுக்குது. லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்துல. அப்ப இந்த 21ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கும் போது பொதுவாக நீங்க மற்ற அதிகாரங்கள் அப்படியே படிப்படியா தேவன் என்ன பண்ணிட்டு வருவாருன்னு கேட்டீங்கன்னா, ஓ இப்படி இருக்கணும், இப்படி பலி செலுத்தணும், இப்படி வாழணும் எல்லாம் சொல்லிட்டு வர்ற தேவன் இன்னும் திரும்ப திரும்ப இந்த லேவியராகமம் புஸ்தகத்துல அதிகமாக தேவன் அங்க எச்சரிக்கக்கூடிய அல்லது உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான வசன பகுதி என்னன்னா, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் அப்படின்னு சொல்றதுதான் தேவன் இந்த பாடத்தில் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மையக்கரு. அப்ப பரிசுத்தமா இருத்தல் அப்படின்னு நம்ம கேட்கும்போது பாருங்க, எல்லா ஜனங்கள் மத்தியிலிருந்து தேவன் என்ன பண்ணாருன்னா ஒரு கூட்ட ஜனங்களை மட்டும் தெரிந்து கொண்டார். தமது சொந்த ஜனமாக பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டார். அவங்க யாருன்னு தெரியும், இது மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப இந்த மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்து ஒரு குரூப்பை மட்டும், ஒரு கோத்திரத்தை மட்டும், லேவி அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தை மட்டும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அப்ப இந்த லேவி கோத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டதன் நிமித்தமாக அவங்க எல்லாரையுமே செலக்ட் பண்ணிட்டாரான்னு கேட்டா எல்லாரையும் அழைச்சிருக்கிறாரு, ஆனா எல்லாரும் செலக்ட் பண்ணல. அப்ப லேவி கோத்திரத்திலிருந்து யார் பிரிக்கப்படுறாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா, இங்க ஆசாரிய வகுப்பாராக நம்ம பார்க்கிறோம் ஆரோன் மற்றும் அவருடைய குமாரர்கள். அப்ப ஆரோன் மற்றும் அவருடைய குமாரர்கள் இங்க பார்க்கும்போது அங்க ஆசரிப்பு கூடாரத்துல மற்ற லேவியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரம் வரை அவங்க உள்ள வர்றதுக்கு தகுதி அவங்க பெற்றிருந்தாலும், ஆசாரியர்களாக தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, இன்னும் சொல்லும்போது பரிசுத்த ஜாதியாக. அப்ப பரிசுத்த ஜாதி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், பரிசுத்தம் அப்படின்னு சொன்னாலே பிரிக்கப்பட்டவர்கள், அதற்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அப்படின்னா தேவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஜனங்கள் தான் இந்த ஆசாரியர் கூட்டம். இந்த ஆசாரியர்களாக தான் நம்மளை தேவன் அழைச்சிருக்கிறார். அப்படிங்கும்போது பாருங்க, இந்த ஆசாரியர்களுக்குரிய கட்டளைகள் நியமங்களை நம்ம படிக்கும்போது நாம கூட புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும், எப்படி பரிசுத்தமாக நம்ம வாழணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 21ஆம் அதிகாரம் லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் அங்க ஆசாரியர்கள் அனுசரிக்க வேண்டிய விஷயங்களை இங்க இந்த பாடத்துல நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அப்படியாக முதலாம் வசனத்தை வாசி கேட்கலாம். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாதொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று அவர்களோட சொல். பாருங்க, இப்ப முதல் விஷயம் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் யார் மூலமா சொல்றாருன்னா மோசே மூலமா அங்க சொல்றாரு. அப்ப மோசே இங்க யாரை அடையாளப்படுத்துறாருன்னா, நம்ம அநேக பாடங்களை பார்த்துருக்கோம், உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறார். அப்ப இந்த உடன்படிக்கை என் மூலமாக தேவன் அங்க ஆரோன் மற்றும் அவருடைய குடும்பத்தார்களுக்கு அல்லது ஆசாரியர்களுக்கு அங்க என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, உங்க குடும்பத்துல யார் இறந்தாலும் அல்லது எந்த ஒரு சவத்தினாலும், சவம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மரித்து போனவருடைய உடல்னால நீங்க என்ன பண்ணிட வேண்டாம், தீட்டுப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் இங்க முதலாவது வசனத்துல நம்ம அங்க சொல்றாரு. ஆனா அதுல ஒரு சின்ன விளக்கு மட்டும் கொடுக்குறாரு. விளக்கு அப்படின்னு சொன்னா, உங்க குடும்பத்துல யாரோடைய சாவுக்காக நீங்க தீட்டுப்படலாம்ங்கிறத அங்க சொல்றாரு. வாசிங்க 2 மற்றும் 3 வசனங்கள். தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தையும் தன் சகோதரனும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரியான தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கின இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம். பாருங்க, அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்க, அதாவது தன்னுடைய தாய், தகப்பன் மற்றும் சகோதரன் மற்றும் குமாரத்தி, தன் சகோதரன், அப்ப புருஷனுக்கு வாழ்க்கப்படாத தன்னுடைய சகோதரி, இவங்களுக்காக வேணா நீங்க என்ன பண்ணலாம், தீட்டுப்படலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தீட்டுப்படுதல்னா என்ன? தீட்டுப்படுதல் அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பாவத்துக்கு உட்படுதல் அல்லது தேவனுடைய பார்வையில விலக்கப்படுதல், அல்லது இன்னும் எப்படி சொல்லலாம்னா கரைப்படுதல் அப்படிங்கிற வார்த்தை. அப்ப கரைப்படுதல்னாலே இங்க என்ன அர்த்தம்னா, தேவனுடைய பார்வையில இருந்து அவங்க விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் அங்க காட்டப்படுது. அப்படின்னா யாருக்காக அங்க களங்கம் அடைய வேண்டாம்னா, ஒரு ஆசாரியன்
தன்னுடைய நெருங்கின குடும்பத்தாருக்காக வேணா அவங்க கரைப்படலாம். ஆனாலும் அவங்க அதை சரி பண்ணிக்கணும். தேவனுடைய பார்வையில அவங்க பாவ நிவாரண பலி அல்லது குற்ற நிவாரண பலியை அவங்க செலுத்தி அவங்க சரி பண்ணிக்கணும். அப்ப மற்ற யாருடைய மரணத்துக்கும் இவங்க என்ன பண்ணக்கூடாதுங்க? தீட்டுப்படக்கூடாது. தனக்கு நெருங்கினவர்கள் அல்லாத யாருக்காகவும் இவங்க தீட்டுப்படக்கூடாது. அப்படி தீட்டுப்பட்டால் அது அவர்களுக்கு தேவனுடைய பார்வையிலிருந்து அவங்க விலக்கப்படுவாங்கங்கிறது தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இதை குறித்து அங்க 4வது வசனத்துல கூட அங்க சொல்றாரு பாருங்க, வாசிங்க. தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கிய தீட்டுப்படுத்தலாகாது. பாருங்க, தன் ஜனத்தாரில் பெரியவன் அப்படின்னு சொல்லும்போது தேவன் அங்க அவங்களை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக நிற்கக்கூடிய அந்த பெரியவர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆசாரியரை பத்தி பேசுறாங்க. அப்ப இந்த ஆசாரியர் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாதுன்னா, தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தக்கூடாது. பரிசுத்த குலைச்சல்னா தேவன் ஒதுக்கி வச்சிருக்கிறார், அதுக்குன்னு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு மற்றவங்க மாதிரியே நம்மளும் போய் அவங்களோட ஒன்னா நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அங்க நம்மளை நாம் பரிசுத்த குலைச்சலாக்குகிறோம் அப்படிங்கிறத தேவன் இந்த பாடத்தில் நமக்கு உணர்த்துகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது அப்படின்னா மற்ற ஜனங்கள் எதை செய்யறாங்களோ அதை நம்ம செய்யக்கூடாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு மற்ற ஜனங்கள் படம் பார்க்குறாங்கன்னா, தேட்டரில் போய் டிவி படம் பார்க்குறாங்கன்னா, பொது ஜனங்கள் அவங்களுடைய விஷயம். ஆனால் அது நம்ம செய்யலாமான்னு கேட்டால், நம்ம தேவனுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்ம யாருக்காக ஏற்படுத்தப்படலைன்னா, உலகத்தில் ஜாலியாக வாழ்றதுக்காக அங்கே ஏற்படுத்தப்படலை. அப்படின்னா மற்ற ஜனங்கள் மாதிரி நம்ம வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த குலைச்சலாக்கி போடப்படக்கூடாது. அப்படின்னா நீங்கள் மற்றவங்கள மாதிரி வாழாதீங்க, ஒரு பெரிய மனுஷன் மாதிரி வாழுங்க அப்படிங்கிறத இங்கே தேவன் நமக்கு அங்க பாடத்தின் மூலமா அங்க கொடுக்குறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம இது ஏன் இப்படி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, ஆக்சுவலா வந்து நீங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய விஐபிஸ் ஈஸியா பொது இடங்களுக்கு வர முடியுமா? இல்ல வந்தா அவங்களுக்குரிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரீயா இருக்க முடியாது. பாருங்க, இப்ப நம்ம வந்து தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய விஐபிஸ் அல்லது இன்னும் பெரிய மனுஷங்க அல்லது ஆசாரியர்கள் மற்ற ஜனங்களை போல சுகபோகத்திலையும் மற்றவர்களுக்கு முன்பதாக அவங்க தவறான நடக்கையிலேயே அவங்க நின்று காட்டக்கூடாது. அப்படின்னா அவங்களுக்குன்னு என்ன வாழ்க்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கோ அந்த வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து ஒரு ஒரு எப்படி சொல்லலாம்னா, அவங்க வாழ்க்கை தரமே ஒரு மேம்பட்டதாக இருக்கணும். அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணும்? மற்ற ஜனங்கள் மாதிரி இல்லாம ஒரு எப்படி சொல்லலாம்னா, ஒரு நிஜமான வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கணும். ஒரு கிறிஸ்து இருந்தா எப்படி வாழ்வாரோ அந்த மாதிரி இந்த ஆசாரியர்கள் வாழ்ந்து காமிக்கணும். ஆசாரியர்கள் சொல்லும்போது ஆவிக்குரிய ஆசாரியர்கள் அப்படி வாழ்ந்து காமிக்கணும். கிறிஸ்துவின் அடியார்கள், பின்னடியார்கள். அப்ப இவங்க மற்றவங்களை மாதிரி துக்கிக்கிறதோ, மற்றவங்களை மாதிரி வாழ்க்கை வாழ்றதோ அங்க தேவன் என்ன பண்றதுன்னா அங்க அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வசனங்கள் மூலமா நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நீங்க இதை பத்தி நீங்க அநேக வசனங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம படிச்சோம்னா அங்க தேவன் என்னதான் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மற்றவங்கள மாதிரி வாழாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நீங்க தேவன் சொன்ன விதமா நீங்க வாழுங்க அப்படிங்கிறத இங்க அங்க சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியாக தொடர்ந்து நம்ம 5ஆம் வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். பாருங்க, இப்ப 5ஆம் வசனத்துல அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. அதாவது, அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறிப்பு கொள்ளாமலும் இருப்பார்களாக. அப்படின்னா இப்ப டெத் ஆயிருச்சுன்னா உடனே என்ன பண்ணிக்கிறாங்க? தலையே மொட்டை அடிச்சுக்கிறாங்க. மொட்டை அடிக்கிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூடவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா, மொட்டை அடித்தால் அது தன்னுடைய தலையை இழிவுபடுத்துவதாக அங்க கருதப்படுகிறது. பாருங்க, இன்னைக்கு பொதுவா உலக ஜனங்கள் எல்லாரும் மொட்டை அடிக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய தலையா இருக்கக்கூடிய மனுஷன் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சிம்பாலிக்கா அப்பா இறந்துட்டாருங்கிறதுக்கு அடையாளமா அந்த தலை மயிரை அங்க சிரைக்கக்கூடிய விஷயம் பார்க்கிறோம். அப்புறம் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடுதல், அது போக தங்களுடைய தேகத்தை கீறி கொள்றது. ஏன்னா அந்த ஒரு தன்னுடைய தகப்பனோ இல்ல நெருங்கிய வட்டாரமோ அங்க ஒருவேளை மறிச்சு போகும்போது அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அழுகை வரும்போது கண்டிப்பா அதையெல்லாம் செய்யறாங்க பொதுவா உலக ஜனங்கள். ஆனா இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, மற்ற ஜனங்கள் செய்யற மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய தலை யாருன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. புருஷனுக்கு தலை யாருன்னா கிறிஸ்து தான். அப்ப கிறிஸ்துவ நீங்க மொட்டை அடிச்சீங்கன்னா அங்க அவரை இழிவுபடுத்துறது மாதிரி.
அப்படின்னா நீங்க ஒரு ஆசாரியரா வாழ்ந்து காமிங்க. உங்களை தேவன் எப்படி ஏற்படுத்தி இருக்கிறாரோ அந்த விதமாக நீங்க நடந்து காமிங்க. அப்படிதான் இங்க தேவன் இந்த பாடங்கள்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப பாருங்க இந்த 6வது வசனத்தை 6, 7 வசனங்கள் வாசிங்க. தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பார்களாக. அப்பத்தை செலுத்துகிறவர்களாதலால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள். ஆகையால் வேசியையாகிலும் கற்ப குலைத்தவர்களையாகிலும் விவாகம் பண்ணார்களாக. தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரீயையும் விவாகம் பண்ணார்களாக. பாருங்க இங்க என்ன விஷயம் அங்க சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பாருங்க ஒரு ஆசாரியன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பார்களாக. அப்படின்னா தேவன் உங்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் வாழணும்னு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த பாடங்கள் மூலமா நீங்க பரிசுத்தரா வாழ்றது மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட. அப்ப அந்த பரிசுத்தராய் நீங்க வாழணும். அதை ஒருவேளை என்ன பண்ணிடக்கூடாது, பரிசுத்த குலைச்சலாக்காமல் அப்படிங்கிற வார்த்தையை கவனிக்கிறோம். அப்படின்னா பாருங்க, மாம்சக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருந்தாலும் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இது ஒரு பாடம் தான். என்னன்னா, நாம் பரிசுத்தர்கள் ஆவதே அங்க தேவனுக்கு பிரியமான காரியம். பரிசுத்தராக வேண்டும் என்பதே அவர் நம்ம மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இங்க பரிசுத்தராவே நம்ம இருக்கணுங்கிறது தான் இந்த பூமியில நமக்கான ஒரு கடமை. ஒருவேளை இன்னும் சொல்லும்போது பாருங்க, அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்கள் ஆதலால் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நம்ம மறுபடியும் புரிஞ்சுக்கலாம், நம்ம ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய ராஜாக்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ராஜாக்கள் சும்மா நினைச்ச உடனே போய் ஊருக்குள்ள போய் சுத்திட்டு வர்ற வேலை கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, இவங்க தகன பலி செலுத்துறதுக்கும் இவங்க அப்பத்தை செலுத்துகிறவர்களுக்காக தான் அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். அதை விட்டுட்டு இவங்களுடைய வாழ்க்கை மற்ற ஜனங்களை, புறஜாதி ஜனங்களை போல வாழ்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் சொல்லும்போது 7வது வசனம் சொல்றாரு, அவர்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள். அப்படின்னா தேவன் பார்வையில ஜீவன் உள்ளவர்கள், தேவனுடைய பார்வையில ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றவங்க, தேவனுக்காக வாழ்றவங்க, ஜீவாதிபதியோட சீஷர்கள். அப்ப ஜீவாதிபதியோட அந்த ஒரு ராஜ்யத்தை பகிர்ந்து கொள்ள போகிறவர்கள். இவங்களுடைய வாழ்க்கை மற்றவங்கள மாதிரி வாழ்ற வாழ்க்கை இல்லை. மாறாக இவங்களுடைய வாழ்க்கை அங்க எப்படி இருக்கணும்னா, பரிசுத்தமாய், தேவனுக்கு உகந்ததாய், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அவங்க காணப்படணும் அப்படிங்கிறதான் இங்க சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு, ஆகையால் வேசியையாகிலும் கற்பு குலைந்தவளையாகிலும் விவாகம் பண்ணார்களாக அப்படின்னு சொல்றாரு. தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரீயையும் விவாகம் பண்ணார்களாக அப்படின்னு சொல்றாரு. பிரதர், இது என்ன பிரதர்? அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்றதெல்லாம் பைபிள் ஸ்டூடெண்ட்ல இனிமே எப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நமக்குள்ள யாராவது வேசியா இல்ல ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க எங்கேயுமே வசனம் சொல்லப்படலை. இது யாரை பத்தி பேசியிருக்குதுன்னா, ஆசாரியர்களை பத்தி பேசியிருக்கு. அப்ப ஆசாரியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பொதுவா பைபிள்ல வேசி அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு தான் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கற்பு குறைந்தவள் அப்படிங்கிறது யாரை தான் வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாருங்க வெளிப்படுத்தல பாக்குறோம், ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவங்கதான் சபை. அப்படின்னா இன்னொரு ஸ்திரீ யாரு? அவங்க பாத்தீங்கன்னா வேசி ஸ்திரீ அப்படிங்கிற ஒரு வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு ஸ்திரீ. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க ஒரு காலத்துல தேவனுடைய கரத்துல இருந்தவங்க தான். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டா, உலகத்தின் ராஜாக்களுக்கும் உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் உலகத்தினுடைய செல்வ செருக்குகளுக்கும் அவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது விழுந்து போயிட்டாங்க. அப்படின்னா நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலாம். வேசின்னு சொன்னா நம்ம உடனே என்ன புரிஞ்சுக்க வேண்டாம்னா, தவறான நடக்கை உள்ள ஸ்திரீ அப்படின்னு நம்ம பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டோம்னா, வேசி ஸ்திரீ அப்படின்னு சொன்னா வேற மார்க்கத்தை பின்பற்றினவர்கள், தேவன் அல்லாத, யெகோவா அல்லாத கடவுள் வணக்கத்தை கொண்டிருந்தவர்களாக தேவன் எப்படிதான் பார்ப்பாருன்னா வேசிகளாக தான் பார்ப்பார். அதனாலதான் புறஜாதிகளை அங்க மதிக்கவே மாட்டார். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப புறஜாதிகள் மத்தியில நம்ம என்ன பண்ணக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. ஒருவேளை திருமணம் நீங்க செய்யறதா இருந்தா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒருவேளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்றதை விட நீங்க தேவனுக்கு ஜெபம் பண்ணி அவரிடத்துல ஆலோசனை பண்ணி ஒரு கற்புள்ள கன்னியாகன்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா,
ஏற்ற கால சத்தியத்துல பயணிக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயோட நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய வாழ்க்கை அங்க பயணிக்கலாம். ஒரே சத்தியம், பியூர் டாக்டரின், அந்த டாக்டரின்ல யார் இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களோட நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆசாரியர்கள் திருமணம் செய்யலாம். ஒருவேளை இவங்களுடைய டாக்டரின் வேற மாதிரியும், ஒருவேளை அந்த ஸ்திரீயினுடைய டாக்டரின் அல்லது நம்பிக்கை வேற மாதிரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த ஆசாரியருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பயங்கர கேள்விக்குறியாவோ இல்ல சஞ்சலங்களோடயோ அங்க இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா இங்க நம்ம என்னதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறவர்கள் எப்படி இருக்கணும்னா அவங்க பரிசுத்தமா இருக்கணும். அது மட்டுமல்ல, தன்னிடத்தில் சேரக்கூடிய மனைவி கூட எப்படி இருக்கணும்னு கேட்டோம்னா, பாருங்க, நம்ம வேசி அல்லது கற்பு குறைந்தவள் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டாம். மாறாக விவாகம் பண்ணக்கூடிய ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்னா, நம்முடைய சத்தியத்துக்கு, அதாவது தெளிந்த சத்தியத்துக்கு அவங்க உட்பட்டவர்களாக இருக்கணுங்கிறத மட்டும் நம்ம முக்கியமான காரியமாக நம்ம கவனிச்சு விவாகம் பண்ணணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இன்னும் சொல்லும்போது அங்க என்ன சொல்றாருன்னா 8வது வசனம் சொல்லுது, அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவனை பரிசுத்தமாக்குற கர்த்தராகிய நான் பரிசுத்தமாய் இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தனாய் இருப்பானாக. அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க கணவன் ஒரு ஆவிக்குரிய பாடத்திலையும் மனைவி வேற ஒரு கோணத்திலையும் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்க குடும்பம் எப்படி அங்க சத்தியத்துக்குள்ள நடைபெறும்? சஞ்சலமும் தவிப்புமா தான் அங்க ஓடிப்போகும். அப்படின்னா ஒரே ஏற்ற கால சத்தியத்துக்குள்ள அங்க கடந்து போகும்போது தான் ஒரே தேவனை பற்றியும் அந்த ஒரு நல்ல ஆவியை பற்றியும் அவங்க உணர்ந்து புரிந்து ஒரு குடும்பமாக அவங்க ஏற்படும் போதுதான், அந்த கன்னியாக அவங்க இருக்கும்போது தான், அந்த ஒரே சத்தியத்துக்கு ஏற்ற அந்த மனவாட்டியாக அவங்க காணப்படும் போதுதான் இங்க ஆசாரியருடைய வாழ்க்கை சரியாக அங்க தேவனத்துல அங்க பலி செலுத்த முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, இப்ப நம்ம வசனம் வாசிக்கலாம். 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாள். அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறாள். அவள் அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவுள். பாருங்க, அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஆசாரியர்கள் அவ்வளவு பரிசுத்தமா வாழக்கூடிய அந்த ஜனங்கள் மத்தியில அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு பெண் என்ன பண்றாங்கன்னா அங்க ஒரு, அதாவது நீங்க எப்படி புரிஞ்சுக்க வேண்டாங்க, ஒருவேளை அவங்க வேசித்தனம் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது அது மாம்ச ரீதியான வேசித்தனமாக இருந்தாலும், அல்லது பாருங்க, இப்ப மோசேயினுடைய மனைவி என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க இருந்தாங்கன்னா அந்த ஒரு அந்த ஆலயத்தினுடைய சிலையை தூக்கிட்டு வந்தாங்கிறத கூட நம்ம பார்த்துருக்குறோம். அப்படின்னா இந்த மாதிரி ஒருவேளை அது கூட அங்க வேசித்தனமாக தான் தேவன் பார்க்கிறார். அப்ப பார்க்கும்போது நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, இங்க ஆசாரியன் அங்க தேவனுக்கு உண்மையாக அங்க கீழ்ப்படிதலுள்ள பரிசுத்தனாய் அங்க வாழக்கூடிய வாழ்க்கையில இப்ப குமாரத்தை எப்படி இருக்கிறாங்கன்னா வேற சிந்தை உள்ளவர்களாக, வேறே மைண்ட் உள்ளவர்களாக, இல்ல அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத வேற ஒரு நோக்கம் உள்ளவர்களாக அல்லது வேற விஷயத்துல கவனம் உள்ளவர்களாக அவங்க இருப்போமே இருந்து அதனால் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கினால், இப்ப தகப்பனும் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுகிறார். அதனால அவள் அக்கினியிலே சுட்டரிக்கப்பட கடவுள் அப்படின்னு அங்க வசனம் இருக்கு. அப்ப அக்கினியிலே சுட்டரிக்கப்படவள்னா இப்ப நம்ம குழந்தைகளை எல்லாம் ஏதாவது தவறான மைண்ட்ல இருக்காங்க, தவறான யோசனைகள் இருக்காங்க, தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்காங்க, அதுக்காக உங்களை அக்கினியில சுட்டுக் கொள்ளலாமான்னா அப்படி இல்லை. இது நேரடியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டாம். அக்கினி அப்படின்னு சொல்லும்போது அது பைபிள்ல 2 விதமான அர்த்தத்தை கொடுக்குது. ஒண்ணு என்னன்னா புடமிடுவது, 2வது விஷயம் முற்றிலும் அழிப்பது. இப்ப முற்றிலும் அழிக்கிற விஷயத்த நம்ம குடும்பத்துல நம்ம கொண்டு வரக்கூடாது. மாறாக அதை புடமிட்டு அவங்களை சரிப்படுத்தக்கூடிய வேலையைத்தான் அங்க நம்ம செய்யணுங்கிறத இங்க நம்ம புரிந்து கொள்ளணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க, ஆசாரியனுடைய குமாரத்தி அல்லது அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீ அங்க தவறான நடக்கை உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா அவங்கள அங்க புடமிட்டு அவங்கள சரிப்படுத்தக்கூடிய வேலையை இப்ப யார் தான் செய்யணும்னா ஆசாரியர் தான் செய்யணும். ஏன்னா ஆசாரியர் முழு உலகத்தையுமே எல்லா ஜனங்களுக்காகவுமே பாவ நிவாரண பலி செலுத்தி அங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஜனங்களையும் தேவனோடு ஒப்புரவாக்குகிறார். தான் சொந்த குடும்பத்தை நடத்த அறியலைன்னா அவர் எப்படி சபையை நடத்த முடியும்? அப்ப முதல்ல தன்னுடைய குடும்பத்தை முதல்ல கவனிக்கணும். கவனிச்சு அதை சரிப்படுத்தினாதான் அவர் என்ன பண்ண முடியும், தன்னுடைய பரிசுத்தமான அந்த ஊழியத்தை சரியாக அங்க செய்ய முடியுங்கிறத கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பாடம் கேட்டோம்னா, நம்முடைய சொந்த வாழ்க்கையில நம்ம வீடுகள்ல அப்பா அம்மாவா இருக்கக்கூடியவங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை நம்ம எப்படி நடத்திட்டு வர்றோம், எப்படி வழி நடத்துறோம்.
பிள்ளைகளை இஷ்டத்துக்கு நடத்திட்டு இருக்கிறோமா, இல்ல தேவனுக்குள்ளாக நடத்துறோமா? அப்ப தேவனுக்குள்ளாக ஒருவேளை நாம் நம்முடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டிருப்போமே ஆனால், கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாருங்க, சபையையும் ஆசீர்வதிப்பாரு, நம்மளையும் ஆசீர்வதிப்பாரு, குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு. ஒருவேளை நம்ம குழந்தைகளை நம்ம சரியா ஆவிக்குரிய ரீதியில நடத்தலைனா கண்டிப்பா அதற்குரிய தண்டனை இப்ப யாருக்கு கூட கிடைச்சிரும்னு கேட்டீங்கன்னா, ஆசாரியனுக்கு கிடைச்சிருங்கிறதா இங்க வசனம் அங்க சொல்லுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, அவள் தன் தகப்பனையும் அவள்னா இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டாம்னா, பெண் மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். குழந்தையா இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நம்முடைய மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, அவங்க செய்யக்கூடிய தவறுகள் அல்லது அவங்களுடைய நடக்கைகள் மூலமாக இங்க குடும்பமே என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்கணும், கண்காணிக்கணும், அவங்களை சத்தியத்துக்குள்ள நேராய் நடத்தணும். அவங்க எந்த விதமான மாற்று கருத்துகள்லையோ மாற்று சிந்தனைகள்லையோ இல்ல இருந்தா கூட அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்ற சத்தியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது யாருடைய கடமை தானே? அவங்க அப்பா அம்மாவுடைய கடமை தான். அப்ப அவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மகனை அல்லது மகளை அவங்க சரிப்படுத்தணுங்கிறத நம்ம இந்த பாடத்துல இருந்து கற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, தொடர்ந்து அங்க நம்ம வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். பாருங்க, 10வது வசனம் மற்றும் 11ஆம் வசனம் மற்றும் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமலும் பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். பாருங்க, இங்க என்ன விஷயம் சொல்றாருன்னா, ஒருவன் இப்ப எங்க இருக்கிறாருன்னா பிரதான ஆசாரியனாக. அப்படின்னா எங்க அர்த்தம் கேட்டீங்கன்னா, இப்ப ஆசாரிய ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆசாரிய ஊழியம் செய்யும் போது கண்டிப்பா அவருடைய சிரசுல அபிஷேகம் தைலம் அங்க வார்க்கப்பட்ட நிலைமையில இருக்கும். அப்படின்னா இப்ப பாருங்க, அங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமா இருக்கிறார். அப்படின்னா இப்ப ஒருவேளை அவங்க குடும்பத்திலயோ இல்ல வெளியிலயோ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு வேலை இருந்துச்சுன்னா, இவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா டக்குன்னு தன்னுடைய உடைகளை கழட்டக்கூடாது, பாகையை கழட்டக்கூடாது, வஸ்திரங்களை கிழிச்சு கொள்ளக்கூடாது. அது யார் இறந்தாலும் ரொம்ப நமக்கு நேசிக்கக்கூடிய ஒருத்தர் இறந்தா கூட கண்டிப்பா அவர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவர் என்ன பண்ணக்கூடாது, தன்னுடைய உடைகளை கழட்டிட்டு உடனே அங்க போயிடக்கூடாது. ஏன் போயிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அங்க இப்ப நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான நிலைமையில அங்க இருக்கிறோம். இந்த நிலைமையை விட்டுட்டு ஒருவேளை நம்ம ஒருவேளை அந்த மரணத்தை நினைச்சுக்கிட்டு நம்ம அழுதுட்டு போனோமே ஆனால் கண்டிப்பா நம்ம அங்க அப்படி போகக்கூடாதுன்னு தான் இங்க தேவன் அங்க கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல, ஒருவேளை அவர் வீட்டுல இருந்து இப்ப ஆசாரி கூடாரத்துக்குள்ள வரும்போது எங்கேயாவது யாராவது இறந்து கிடக்குறாங்க, பிரேதம் கிடக்கக்கூடிய இடத்துல இருக்குன்னா நம்ம உடனே எல்லாரும் சுத்தி வேடிக்கை பார்ப்பாங்க பொதுவா. பாருங்க, ஆனா இங்க அங்க தன் தகப்பனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகவே கூடாதாங்க. பிரேதம் கிடக்கும் இடத்திற்கு போகாமலும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப பிரேதம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவ்வளவு நேரம் நம்ம சொல்றோம் மரணம், அங்க மரணம் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. மரணம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் நம்ம போகக்கூடாது? இப்படி ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லலாம்? ஏன் போகக்கூடாது? பாருங்க, மரணம் அப்படிங்கிற விஷயம், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் அப்படின்னா தேவன் பார்வையில ஜீவனற்ற நிலைமையில இருக்கிறவங்களை பத்தி நம்ம கவலைப்படவோ அவங்களுக்காக துக்கிக்கிறதோ தேவையே இல்லை. அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் இந்த பாடத்துல. அப்படின்னா பிரேதமாக அல்லது தேவனுடைய பார்வையில அங்க மரணித்த நிலைமையில இருக்கக்கூடியவங்க அல்லது தேவன் பார்வையில அங்க காணப்படாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்காக நம்மளை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, அவங்களை காப்பாற்ற போறேன்னு நம்மளை தீட்டிப்படுத்திக் கொள்ள கூடாதுன்னு இந்த விஷயத்துல நம்ம கற்றுக்கொள்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த மனுஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர் அப்படின்னு அங்க சொல்றார்.
அப்ப பாருங்க, இங்க பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து அவர் என்ன பண்ணக்கூடாது, எந்த டெத் நடந்தாலும் அல்லது மற்றவங்க அந்த ஒரு மரணமான ஒரு நிலைமையில அங்க இருந்தாலும், அது குடும்பமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இங்க ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கைய அப்படியே நடத்திட்டு வரணுமே ஒழிய, இவங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, தான் பழைய நிலைமைக்கு போய் அவங்கள காப்பாத்தணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா, இவங்க பரிசுத்த ஸ்தலத்துல தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவங்கள பரிசுத்தமா வச்சிருக்கிறார். இப்ப அவங்க மீண்டும் பழைய நிலைமைக்கு போய் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாதுங்கிறத தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, தேவன் அங்க அபிஷேகம் பண்ணி, அவர் மேல அபிஷேக தைலம் என்னும் கிழம் அவன் மேல் இருக்கிறதே. பாருங்க, பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள கொடுத்து தேவன் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அங்க பரிசுத்தமாக அவரை நடத்திட்டு வர்றாரு. இப்ப என்ன பண்ணிட்டு வரக்கூடாதுன்னா, ஒருவேளை தன்னுடைய தன்னுடைய குடும்பத்தாருக்காகவோ அல்ல வெளியில இருக்கக்கூடிய யாருக்காகவோ என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, தான் பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது. இன்னும் கூட பாருங்க, 13ஆம் வசனம் சொல்லுது, முதல்லயே நம்ம பார்த்ததுதான், கன்னிகையாய் இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ணுங்க. கன்னிகையாய் இருக்கிற அப்படின்னா அது கூட நம்ம விளக்கம் பார்த்தோம். கன்னிகை அப்படின்னு சொன்னா நம்ம உடனே என்ன புரிஞ்சுக்க வேண்டாம்னா, ஸ்திரீகள்ல நம்ம கல்யாணம் பண்ற பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம்ம வெளிப்படத்துல பார்த்தா கன்னிகை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள், ஸ்திரீகள் 2 பேர்கள் இருக்காங்க. அதுல ஒரு ஸ்திரீ யாருன்னா கற்புள்ள கன்னிகை, கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை. அப்படின்னா இவங்க அந்த மாதிரி நம்மளும் எப்படி இருக்கணும்னா, ஒரே சத்தியத்துல, தெளிந்த சத்தியத்துல நம்ம வாழக்கூடியவங்களா இருக்கிறவங்க தான் அந்த கற்புள்ள கன்னிகை. அப்படின்னா தெளிவில்லாத சத்தியத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கிறவங்களுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பாபிலோன், குழப்பம் அப்படிங்கிறவங்க தான் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த வேசி ஸ்திரீ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா குழப்பத்துல இருக்கிற ஸ்திரீயை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, கண்டிப்பா திருமணத்துக்குள்ள போகக்கூடாது. மாறாக தெளிந்த புத்தியுள்ள, தெளிந்த தண்ணீருக்குள்ள யார் நடந்து போறாங்களோ, அதை பருகுறாங்களோ அவங்கள தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையில இணைத்துக் கொள்ளணுங்கிறத நம்ம இந்த பாடத்துல நம்ம கற்றுக்கொள்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நீங்க அங்க கவனிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது 15வது வசனம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அவன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்காமல் இருப்பானாக, அவனை பரிசுத்தமாக்குற கர்த்தர், நான் அவனை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா தவறான எந்த ஒரு வாழ்க்கை முறையையும் நீங்க தேர்ந்தெடுத்துறாதீங்க. பாருங்க, சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க பைபிள் ஸ்டூடெண்ட்னா பைபிள் ஸ்டூடெண்ட் சரியே நீங்க வந்து அவங்க சத்தியத்துல பெண்ணு பார்த்து நீங்க திருமணம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்க இவங்க சத்தியத்துல நிலைச்சு நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். அதனாலதான் வெளியில யாரும் சிஎஸ்ஐலையோ பெந்தகோஸ்தையிலோ நீங்க என்ன பண்ணிட வேண்டாம், திருமணம் செய்ய வேண்டாம்னு சில பூத்த சகோதரர்கள் சொல்லுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்கள், அப்படிதான் இங்க வேத வசனம் கூட நமக்கு கற்றுக் கொடுக்குது. இன்னும் சிறப்பா சொன்னோம்னா, இந்த ஒரே தெளிந்த சத்தியத்துக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி இருக்கலாம், உங்களுடைய ஆசரிப்பு ஊழியம் எந்த தடையும் இல்லாம அங்க நடக்குங்கிறது தான், அந்த எந்த ஒரு பரிசுத்தத்துல கனவீனம் ஆகாமல் அங்க நடக்குங்கிறது தான் நம்ம இங்க பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இப்ப 16ல இருந்து அங்க 20 வரை நம்ம வாசிக்க கேட்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. அங்கவீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது. குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயவம் உள்ளவனானாலும் காலொடிந்தவனானாலும் கையொடிந்தவனானாலும் கூனானாலும் குள்ளனானாலும் பூவிழுந்த கண்ணனானாலும் சொரியனானாலும் அசுருள்ளவனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது. ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது. அவன் அங்கவீனம் உள்ளவனாகியால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த சேரலாகாது. பாருங்க, இப்ப என்ன விஷயம் இங்க சொல்றாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம உடனே என்ன புரிஞ்சுக்கலாம்னா, பிரதர் கூணன்னா நம்மளுக்கு தெரியும், குள்ளன்னா தெரியும், பூ விழுந்த கண்ணனா தெரியும், சொரியன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும், அசர் உள்ளவன் எப்படி தெரியும், இல்ல விசை நசுங்கினவன் எப்படி தெரியும். பாருங்க, கால் ஒடிந்தவனை கூட கண்டுபிடிச்சிடலாம், கை ஒடிந்தவனை கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி மாறிடுச்சே. அப்படின்னா இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இதை நேரடியாக புரிந்து கொள்ள வேண்டாம். இது வந்து மாம்சீக ரீதியில ஒரு ஆசாரியன் இப்படி எல்லாம் காட்சிப்படுத்தப்படணும். அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி எந்த குறையும் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதுல என்ன நமக்கு கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்க, அங்கவீனம் உள்ள ஒருவனும் அப்படின்னு சொல்லும்போது எங்க நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, பாருங்க இங்க மனக்கண்கள், மனக்காதுகள், மன செவிகள், மன கைகள், மனக்கால்கள்,
பாருங்க, புரிஞ்சுக்குங்க. குருடன் அப்படின்னு சொன்னா அப்ப தேவனுடைய சத்தியத்தை உணராதவன், கண்களால் அவருடைய திட்டத்தை உணராதவன், அவர் தான் யாருன்னு கேட்டோம்னா இங்க குருடன். இந்த குருடனை கொண்டு போய் நீங்க கொண்டு போய் ஆசரிப்பு ஊழிய செய்ய வச்சீங்கன்னா எதுக்கு செய்யறோம்னே தெரியாம செஞ்சு அதை அங்க என்ன பண்ணிடுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அவங்க செலுத்தக்கூடாது. அப்படி செலுத்தினா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த பரிசுத்த குலைச்சலாக அங்க மாறிடும். இதே மாதிரிதான் பாருங்க, சப்பானின்னு சொன்னா கால்கள் கால்கள் சரியா நடக்க முடியாதவங்க. அப்ப கால்கள் சரியா நடக்க முடியாதவங்கள அங்க சப்பானின்னு சொல்றோம்னா, அப்ப எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, கால்கள் எதாவது கிடையாம இருக்குங்க, நம்முடைய நடக்கைகள். அப்ப நம்முடைய நடக்கைகள் சரியா பாருங்க, அங்க வசனம் நம்ம பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியும். அப்ப விசுவாசம் கண்டிப்பா நமக்கு வேணும். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுதலுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவசிக்கணும். அது எல்லாருமே விசுவசிக்கிறோம். ஆனா அடுத்த அங்க 11:6 என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க வசனங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர்ல பாருங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பாருங்க, இப்ப சப்பானின்னு சொல்லும்போது ஒருவேளை கால்கள் இல்லாத அல்லது தம்முடைய அதாவது சத்தியத்தை கேட்கிறோம், ஆனா நடக்கைகள்ல காமிக்காதவங்கள நீங்க ஒருவேளை ஆசிரியரா மாத்துனீங்கன்னா பரிசுத்த குலைச்சலாயிரும். அல்லது குறுகின அல்லது நீண்ட அவயம் உள்ளவன்னா, சிலர்லாம் பாருங்க, நம்ம சொல்லுவோம் பாறை மேல் விதைக்கப்பட்ட விதை. பார்த்தீங்கன்னா அப்படியே வந்த உடனே ரொம்ப வேகமா வேலை செய்யற மாதிரி காமிப்பாரு. ஆனா அங்க வேர் இல்லாதனால சீக்கிரமா காஞ்சு போயிடுவார். இன்னும் கால் ஒடிந்தவன்னா அப்படியே நடக்கிற மாதிரி இருப்பாரு, ஆனா நடக்க மாட்டார். அந்த மாதிரி கை ஒடிந்தவனானாலும், கிரியைகள் இல்லாதவன், கூணனானாலும்னா அங்க தேவன் சத்தியத்துக்கு முன்பாக அங்க நிற்க இயலாதவன், குள்ளனானாலும்னா தேவனுடைய சத்தியத்துக்கு வளராதவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வளராதவர், சத்தியத்துல பால் ஆகாரம், பலமான ஆகாரம் அப்படிங்கிற விஷயங்கள்ல அந்த பலமான ஆகாரத்துக்கு வளராதவர் கூட நம்ம குள்ளனானான்னு சொல்லலாம். அடுத்து பூ விழுந்த கண்ணன் ஆனாலும்னா, அங்க என்னதான் தேவனுடைய சத்தியத்தை நம்ம சொன்னாலும் காதுகள் கேட்டாலும் கண்களால அவங்க உணர முடியாதவங்க, பார்க்க முடியாதவங்க. இன்னும் சொரியனானாலும்னா தங்களுடைய வேலைகள்ல அங்க பிஸியா இருப்பாங்களே ஒழிய அவங்க தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. அசர் உள்ளவன்னா ரொம்ப சோம்பேறியா கூட நம்ம எடுத்துக்கலாம். இவங்களும் அங்க ஆசாரியனா இருக்கக்கூடாது. இன்னும் விதை நசுங்கினவன் ஆனாலும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆணாக இருக்க தகுதி இல்லாதவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப பாருங்க, இவங்க எல்லாருமே அவங்கவுங்களுடைய நோய்கள்லையும் வியாதிகள்லையும் தான் அங்க பிஸியா இருப்பாங்களே ஒழிய இவங்க தேவனுக்கு முன்பதாக உண்மையான ஆசரிப்பு ஊழிய செய்வாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இவங்க பரிசுத்த குலைச்சல் ஆக்கிடுவாங்கிறதுனாலதான் இங்க அடையாளமாக இங்க தெளிவா அங்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, வாசிக்கலாம். 21 24 வரை வாசிங்க. ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனம் உள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த செயலாகாது. அவன் அங்கவீனம் உள்ளவனாகியால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த செயலாகாது. அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவைகளிலும் மற்ற பரிசுத்தமானவைகளிலும் புசிக்கலாம். ஆனாலும் அவன் அங்கவீனம் உள்ளவனாகியால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீட தண்டையில் சேராமலும் இருப்பானாக. நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார். மோசே இவைகளை ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னான். பாருங்க, அப்ப நம்ம என்னதான் இங்க பாக்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இவங்க ஒருவேளை அங்க ஆசாரியர்களுக்கு சேரக்கூடிய உணவை இவங்க என்ன பண்ணலாம்னா பங்கிட்டு கொள்ளலாம். ஆனா பங்கிட்டு கொண்டாலும் மறுபடியும் நம்ம புரிஞ்சுக்கலாம், அவங்க எங்க போக முடியாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா திரைக்குள்ள அவங்க போக முடியாது. திரைக்குள்ள போக முடியாதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க லேவியராக அங்க தொடரலாம். ஆனால் அவங்க கிட்ட உண்மையான சத்தியத்துக்குரிய வாஞ்சை அங்க முழுமையா காணப்படாததுனால, சத்தியத்தை கேட்டும் அதுக்குரிய கிரியைகள் அவங்களுக்குள்ள இல்லாததுனால அவங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆசாரிய கூடாரத்துக்குள்ள நுழையலாம், ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைய முடியாது. அதே மாதிரி பலிபீட தண்டலையும் அவங்க கிட்ட போய் சேர முடியாதுங்கிறதான் இங்க சொல்றாரு. அப்படின்னா இங்க இந்த பாடத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, ஒரு ஆசாரியன் எப்படி இருக்கணும், மற்றவங்களை போல வாழக்கூடாது, மற்றவங்களை போல அழுது புலம்பக்கூடாது, மற்றவங்களை போல வாழாம பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்ளணும். அடுத்ததாக அவனுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அவங்க கூட அதே சத்தியத்துல அதே தெளிந்த புத்தியில அவங்களுக்கு ஏற்ற வகையில அந்த ஒரு தெளிந்த சத்தியத்துக்குள்ள அவங்க கடந்து வரணும். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், அந்த ஆசாரியன் எப்படிப்பட்டவராக இருக்கணும், அங்கவீனம் உள்ளவனாக குறைபாடு உள்ளவனாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ஆசாரியன் ஒரு பர்ஃபெக்ட் மேன், அவரை பார்த்தாலே அவர் அப்படியே காலில் விழுகணும்னு தோணணும். அந்த அளவுக்கு அங்க தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய சத்தியங்களையும் எடுத்து சொல்றவனா இருக்கணுமே ஒழிய, மாறாக குறைகள் உள்ள ஆசாரியர்களாக அங்க காணப்படுமாயின் அது தேவனுடைய பார்வையில பரிசுத்த குலைச்சலாக அது மாறுங்கிறதான் அங்க சொல்றாரு. இப்படிதான் இங்க ஆசாரியர்கள் எப்படி எப்படிலாம் இருக்கணும், எப்படி எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறத இந்த பாடத்துல, அதாவது 21ஆம் அதிகாரம் லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இம்மட்டுமாய் கேட்டுக்கொண்டு வந்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.